தே அப்பிராப்பிய மனசாசக. உபனிஷத்துக்களில் தைத்திரிய உபனிஷத்து பகவானை குறித்து இப்படி கூறுகிறது. யாரொருத்தன் நம் மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாதவனோ, யாரொருத்தனை வேதங்கள் கூட இவ்வளவு என்று அளவிட்டு தெரிந்து கொள்ள முடியாதோ அவனே பரபிரம்மம். ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், அந்த பிரம்மத்தை ஆனந்தமயன்னு தெரிந்து கொள், ஞானமயன்னு புரிந்துகொள். பிரம்மத்தை நாம் புரிந்து கொள்ளலாம், பகவானை அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்னான் இணையான் இவ்வளவிலன் என்று ஒரு அளவுக்குட்படுத்தி அறிந்து கொள்ளுவதற்கு இயலாது. ஏன் நம்மால் தான் இயலாதா? அல்லது ஆறுமே பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியாதான்னா பகவானுக்கே தன் பெருமகள் தெரியாதாம். சாஸ்திரம் கூறுகிறது, ஆழ்வார் அப்படியே தமிழ்படுத்துகிறார், தனக்கும் தன் தன்மை அறிவறியான். பகவானுக்கே கூட உன்னுடைய பெருமைக்கு எல்லையாது என்று கேட்டால் தெரியாது என்று தான் கூறுவனாம். கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்தில் விசாரித்துக் கொள்ளுகிறார். பகவன் உன்னை சர்வஜன், அனைத்தும் அறிந்தவன் கூறுகிறார்கள். சர்வசக்தன், அனைத்து திறனும் உடையவன் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதில் எனக்கு சந்தேகம் இருக்கே. உன்னை சர்வஜன்னு நான் ஒத்துக்கிறதா இல்லை. ஏன் தெரியுமா? உனக்கும் அறிவின்மை உண்டு, உனக்கும் தெரியாத விஷயங்கள் உண்டு. பெருமாள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கூறத்தாழ்வான் இடத்துல கேட்கிறார், எனக்கும் தெரியாததா அப்படி ஒன்று இருக்கிறதா என்று கேட்டான். ஆமா, உன்னுடைய பெருமைக்கு எல்லை எது என்று உனக்கு தெரியாது. உன்னுடைய பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி, அவளுடைய பெருமைக்கு எல்லை எது என்று உனக்கு தெரியாது. தேவி தொன் மகிமா அவதி ந ஹரிணா நாபித்வயா ஞாயத்தே. இதை ஸ்ரீ மகாலட்சுமியை பார்த்த ஆழ்வான் கேட்கிறார், பிராட்டியே உன்னுடைய பெருமைக்கு எல்லை எதுன்னு உனக்கு தெரியுமா? உன் பெருமைக்கு எல்லை எதுன்னு உன் மணவாளன் பகவானுக்கு தெரியுமா? தெரியாது. பெருமானுடைய பெருமைக்கு எல்லை எதுன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இப்படி சொல்றச்சேவே ஒரு சந்தேகம் வந்துவிடாதா? அப்ப பகவானும் அறியாதது ஒன்றுண்டு, பெருமாளுக்கு கூட தெரியாதுன்னு ஒன்று இருக்கும் போல் இருக்கு. நமக்கு தான் எத்தனையோ விஷயங்கள் தெரியாதன்னா பெருமானுக்கும் தெரியாமல் போகுமா? போகும். அப்ப அதுக்கு ஒரு குறை இல்லையோ? அவருக்கு அது குறையே இல்லை. ஏன்னு கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், உலகத்துல இருக்கிற விஷயத்தை இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அறிவாளின்னு சொல்லுவார்கள். இது பாகவத புஸ்தகம், இதில் இருக்கிற ஸ்லோகம்லாம் சுகாச்சாரியர் சொன்னது, தெரிஞ்சுட்டா அறிவாளின்னு சொல்லுவா. ஆனா இல்லாத ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுங்க. நான் முயல் கொம்பு பார்த்துருக்கேன் தெரியுமோ சொன்னாலே என்னை பார்த்து நீங்க சிரிப்பீள். ஆகாச தாமரை பார்த்துருக்கேன் தெரியுமோ சொன்னா சிரிப்பீள். இவருக்கு என்ன ஆச்சு? நேற்று வரைக்கும் ஒழுங்காத்தானே பேசிட்டு இருந்தார், இன்னைக்கு எதுக்கு இப்படி தப்பு தப்பா பேசுறார்? ஆக நான் இப்போ ஒன்று தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். முயல் கொம்பு தெரியாது, குதிரை கொம்பு தெரியாது, ஆகாச தாமரை தெரியாது இப்படின்னு சொன்னதுக்காக என்னை அறிவாளி இல்லைன்னு சொல்ல போறாளா? சொல்ல மாட்டா. என்ன இருக்கிறத தெரியாதுன்னு நான் சொல்லலை, இல்லாததைத்தானே தெரியாதுன்னு சொன்னேன். லோகத்துல எத்தனையோ பொருட்கள் இருக்காது, இருக்காததெல்லாத்தையும் நான் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னதான் ஆபத்து. இருக்காததை தெரியாதுன்னு சொன்னா தப்பே இல்லை. அப்ப எந்த ஒரு விஷயம் உள்ளதோ உள்ளதை தெரியாது என்றால் என் அறிவுக்கு குற்றம். இல்லாததை தெரியாதுன்னு சொன்னால் அறிவுக்கு குற்றமே இல்லை. இது நன்னா மனசுல புரியுறதா? இப்ப கூறத்தாழ்வான் கேட்கிறார், பகவானே உன்னுடைய பெருமைக்கு எல்லைங்கிறது உண்டா? உண்மையில் கிடையாதா? ஏது? பெருமானுடைய பெருமைக்கு எல்லையே கிடையாது இல்லையோ? அப்ப ஒரு இல்லாத விஷயம் தானே. பெருமைக்கு எல்லை என்பது கிடையாது, பகவானுக்கு அவனுடைய பெருமைக்கு எல்லை தெரியாது. அப்ப இல்லாததைத்தானே அவர் தெரியாதுன்னு சொன்னார். ஒருவேளை பெருமானுடைய பெருமைக்கு எல்லைன்னு ஒன்று இருந்து அதை பகவான் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அப்ப அவருடைய ஞானத்துக்கு குறைன்னு சொல்லலாம். எல்லையே கிடையாதே, இல்லாததை தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்ப அவருடைய சர்வஜத்துவம், அனைத்தும் அறிந்திருக்கும் தன்மைக்கு ஓர் குறையும் வாராதல்லவா? அந்த அளவுக்கு பெருமானுக்கு பெருமை, பெருமையின் எல்லை, அந்த எல்லை அவனுக்கே தெரியாது, பிராட்டிக்கும் தெரியாது. பிராட்டியினுடைய பெருமைக்கும் எல்லை இல்லை, பகவானுடைய பெருமைக்கும் எல்லை இல்லை. அப்ப நாம என்னத்தை தான் தெரிஞ்சுக்கலாம்னா, எல்லையில்லாத பெருமை படைத்தவன், நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவன் கடவுள் என்கிற அளவுக்கு தெரிந்து கொள்ளலாம். அதை தெரிஞ்சுக்கத்தான் அவரை பத்தி இத்தனை பாடம் படிக்கிறோம். உங்களுக்கு ஒரு தோணை வரலாம், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுவாமி 5 வருஷமா கட்டப்பட்டு இருக்கோம். இது நீர் முதல் நாளே சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு கட்டமும் இல்லை, அப்பவே ஒத்துன்னு இருப்போமே. எங்க அறிவுக்கு அப்பாற்பட்டவர், ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லை. அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுட்டு தான் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஒத்துக்கணும்.
லேசில் ஒத்துனக்கூடாது, நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ, அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை இருக்கா, அப்ப இன்னும் எத்தனையோ நான் தெரிஞ்சுக்கலையே. நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டவர், அதுக்குன்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியே எடுக்காமல் நம்ம அறிவுக்கு எட்ட மாட்டார்னு கை ஓஞ்சி படக்கூடாது. நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க ஆனந்தமா இருக்கும். ஆனா எவ்வளவு தெரிஞ்சுட்டு இருக்கமோ அந்த அளவுக்கு ஆனந்தம். தெரிஞ்சு முடிச்சிட போறது இல்லை. தெரிஞ்சுக்கிறோம் கடைசி மூச்சு வரைக்கும் அறிந்து கொள்ள போகிறோம். அதைத்தான் இப்ப 24வது ஸ்லோகத்துல சொல்றார். க இஹ நுவேத பத அவர ஜன்மலயோக்ரசரம் யத உதகாத்ருஷிர்யமனு தேவகணா உபயே தர்ஹி நசத் நச்சாசத் உபயம் நச்ச கால ஜவஹ கிமபி ந தத்ர சாஸ்திரம் அவகிருஷ்ய சயீதயதா. நீர் எப்போது உலகத்தை அத்தனையும் அழித்து உன் திருமேனியில் சேர்த்து கொண்டு வேதம் வேதாந்தம் இதிகாசம் புராணம் இதத்தனை உன் திருமேனியோடே ஒன்ற வைத்து கொண்டு பெரிய பிரளய சமுத்திரம், பெருங்கடல், ஊழிக்கடல், அதிலே போய் படுத்து கொண்டு வருகிறீரோ, அப்போது உம்மை அறிந்து கொள்ளுவதற்கே நமக்கு விறகு கிடையாதே, வழி கிடையாதே. க இகனுவேத, அப்ப எப்படித்தான் உன்னை எல்லாரும் தெரிஞ்சுக்க போறார்கள்? மேலும் நீ முதலில் இருக்கிறாய், ஆதி புருஷன், இருக்கிறாய். மற்ற பேர் அனைவரும் பிறக்கிறார்கள். நான் பிறப்பதற்கு முன்னால் நீ எப்படி இருந்தாய்னு நான் எப்படி தெரிந்து கொள்ள? உன்னால் படைக்கப்பட்டவர்கள் தான் அனைவரும். எங்க அப்பா அவனுடைய சின்ன வயசு எப்படியெல்லாம் விளையாடிட்டு இருந்தார், எப்படி படித்தார், எப்படி விஷயங்களை தெரிஞ்சின்றார் எனக்கு தெரியாதே. அவர் சொன்னாதான் எனக்கு தெரியும். அவர் ஏதாவது ஒன்று சொல்லாத போயிட்டா எனக்கு தெரியவே தெரியாது. ஏனெனில் அவருக்கு பின்னே பிறந்தவன் யான். ஆனா எங்க அப்பாவுக்கு எப்படின்னு அவருடைய தம்பிக்கு தெரிஞ்சிருக்கும், அவருடைய அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் கூட இருந்தவாளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை. ஆனா எங்க தாப்பனாருக்கு அவருடைய அப்பாவை பத்தி தெரியாது இல்லையோ. இப்படியே தள்ளிட்டு போனா எல்லாரையும் படைத்தவர் பிரம்மா, அவருக்கு முன்னால் இருப்பவன் ஸ்ரீ மகாவிஷ்ணு நாராயணன். அப்ப அவர் முன்னாடி ஆதி புருஷனாக இருக்க, அடுத்தடுத்து எல்லாரும் பின்னே பிறக்க, அவன் எப்படின்னு இவர்களுக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டவனாக பிரம்மம் இருக்கிறது என்று சொன்னார். இதுக்குன்னு இருக்கிற வேதாந்த வாக்கியம் அதை பார்ப்போம். யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. நம்முடைய மனத்துக்கோ வாக்குக்கோ எட்டாமல் மனதும் வாக்கும் பகவானை தொட போறதான். வேதாந்தமே முயற்சி பண்றது. பெருமானுடைய ஆனந்தத்துக்கு எல்லை என்ன? பார்ப்பதற்கு கிட்டக்க போயிட்டு கை ஓய்ந்து நின்று விட்டது. யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. வாக்கும் மனதும் எது நடத்துக்கு அருகேயே போக முடியாமல் திரும்ப வந்து விடுமோ? கோ அத்தா வேத க இஹ பிரவோச்சத் குத ஆஜாதா குத இயம் விசிருஷ்டி. கோ அத்தா வேத, இந்த பிரம்மத்தை சாட்சாத்தாக அறிந்தவன் யார்? யாரும் இல்லை. க இஹ பிரவோச்சத், யாரு பெருமானை பற்றி வாய் கொண்டு பாடிவிட முடியும்? முடியாது. குதையம் விசிஷ்டிகி குத ஆஜாதா, யாரிடத்திலிருந்து எல்லாம் பிறக்கிறது, எங்கு போய் எல்லாம் லயிக்கும்? இது ஆறால பார்க்க முடியும். அருவாக் தேவா அஸ்ய விசர்ஜனேநாதா கோவேத யத ஆபபூவ. இந்த தேவர்கள் அனைவரும் அவனுக்கு அங்கங்கள், அவனால் படைக்கப்பட்டவர்கள். அப்ப அவனால படைக்கப்பட்ட தேவர்கள் எல்லாம் படைப்பாளியான அவனை எப்படி அறிந்து கொள்வார்கள்? காரணங்கள் எல்லாம் காரியங்கள் அனைத்தும் காரணத்தை எப்படி தெரிந்து கொள்ளும்? அநேஜதேகம் மனசா ஜவீய நைதத்தேவா ஆப்னுவனு பூர்வமரிஷத் தத்தாவதா அந்யானத்தேதி திஷ்டத் தஸ்மின்னபோ மாதரிஸ்வா ததாதி. ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அநேஜத், பிரம்மம் சலிக்காது, அசையாது, ஒன்றாக இருக்கும். ஏகம் மனசோ ஜவீயா, நம் அனைவருடைய மனத்தை காட்டிலும் வெகு வேகமாக ஓடும். நைதத்தேவா ஆப்னுவன் பூர்வமரிஷத், தேவர்களெல்லாம் அவனை பிடிச்சுடுறதுக்கு முடியாது. ஓட பெருமாள் இன்னும் வேகமா முன்னாடி ஓடுவர். நம்மால ஓட முடியலே, மூச்சரைஞ்சா அவரு நின்று கிட்டக்க வருவர். நம்ம தொடராப்புல வந்துட்டோம், அவர் வேகமா ஓடிவிடுவார். அப்ப தேவர்களும் அவனை தொட்டுட முடியாது. தத்தாவதா அந்யான் அத்தேதி, யாரெல்லாம் ஓடிண்டே இருக்காளோ, ஓடாத பிரம்மம் ஓடுகிற அனைவரையும் ஜெயித்து விடுகிறாராம். திஷ்டத் தஸ்மின் நபஹ மாதரிஸ்வா ததாதி, யாருடைய ஆணைக்குட்பட்டு வாயுதேவன் ஓடுகிறாரோ, தண்ணீர் கடவுள் வருணதேவன் ஓடுகிறாரோ, அது பிரம்மம்னு தெரிந்து கொள். ரொம்ப உயர்ந்த சாஸ்திர வாக்கியம். அப்ப இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, பகவானுக்கு தன் பெருமைக்கு எல்லையும் தெரியாது, நமக்கும் அவன் பெருமைக்கு எல்லை தெரியாது, சுலபத்தில் அவனை தொட்டுவிட முடியாது. ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அறிவுக்கு அப்பாற்பட்டவன் பகவான். ஆகையால் அவனை பத்தி மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும். தர்ஹி நசத் நச்சாசத்,
இருப்பன இல்லாதன காலம் அனைத்தும் பெருமானிடத்திலே ஒன்றி போயிருக்கும். ஆக நீயே அருள் புரிந்தால் தான் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள இயலும். அதை இந்த ஸ்லோகத்தில் புரிஞ்சுட்டோம். அதுக்கு அடுத்தது இப்போ 25வது ஸ்லோகம். ஜனிம சதஹ சதஹ மிருதி முதாத்மனி ஏச்சபிதான் விபணமிருதம் ஸ்மரந்த்யுபதிசந்தி த ஆருபிதைஹி திரிகுணமயः புமானிதி பிதா யதபோதகிருதா त्वयि न ततः परत्र स भवेद அவபோதரசே. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம், கொஞ்சம் நெரடால அர்த்தம். ஆனால் சுலபமாக நாம் இதை புரிஞ்சு நோடலாம். இவர் ஒரு மதம் சொல்கிறார், இவர் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறார், இவர் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறார், இவர் இதுதான் என்னுடைய ரிலிஜியன்கிறார். இப்படி உன்னை பற்றி மாற்றி மாற்றி பல பேர் சொல்கிறார்கள். இவர்களெல்லாம் அறியாத்தனத்தாலே பேசுகிறார்கள். ஆனால் உன்னை பற்றி உண்மை என்ன தெரியுமா? சொல்கிறேன் கேட்டுக்கொள். என்ன வேதவியாசர் பிரம்மத்தை பற்றி எது உண்மையான ஸ்வரூபம் என்று கூறியிருக்கிறாரோ அதை விளக்குகிறார். சில பேர் ஜனிதம் அசதஹ சதஹ மிருதிமுதாத்மனி யோயச்சபிதாம். சில பேர் அசத்காரியவாதம் பண்ணுகிறார்கள். பதஞ்சலி போன்றோரெல்லாம் இல்லாததிலிருந்து இருப்பது உருவாகும், இல்லாததிலிருந்து தான் இந்த உலகமே உருவாயிருக்கு, இதுக்கு அசத்காரியவாதம்னு பேர். ஆனால் இதை சயின்டிஸ்ட் கூட ஏற்றுக்க மாட்டா, சத்காரியவாதத்தை தான் ஒப்புக்கொள்வார்கள். இருப்பதிலிருந்து தான் பிரபஞ்சம் உருவாகுமே தவிர இல்லாததிலிருந்து உருவாகாது. அப்போ முதல் அசத்துவாதம், இதெல்லாம் ஒன்னொன்னும் பைத்தியகார்த்தனமான வாதம். இதுல முதல்ல சொல்றார் அசத்காரியம், இல்லாததிலிருந்து இருப்பது உருவாகும். அது எப்படி நடக்கும் சொல்லுங்க? இப்போ இந்த புக்கை பண்ணணும்னா பேப்பர்லேருந்து தான் உருவாகும், பேப்பர் கிடைக்கணும்னா வுட்டுலேருந்து தான் கிடைக்கும், வுட்டு கிடைக்கணும்னா விதையிலேருந்து தான் கிடைக்கும், விதை கிடைக்கணும்னா மரத்துலேருந்து தான் கிடைக்கும், மரம் கிடைக்கணும்னா விதையிலேருந்து தான் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இருக்கிறதுலேருந்து தான் இருக்கிறது உருவாகுமே தவிர இல்லாத ஒன்னிலிருந்து புருஷா உருவாகிடுமா? அது ஒரு மதம். அடுத்து இன்னொருத்தர் சொல்றாராம், சரி ஜனிதம் அசதஹா சதஹா மிருதம் உதாத்மனி ஏச்ச பீதாம். இன்னொருத்தர் சொல்றார், ஒரு சோகம் தொலைஞ்சு படுத்துனா அதுவே மோட்சம். நையாயிக்க மதம் பார்த்தா நாம சோகப்படுறோமா? இந்த சோகம் தொலைஞ்சு படுத்துனா முக்தி. என்ன இருப்பது தொலைந்தால் முக்தி என்கிறார்கள். இல்லாததிலிருந்து உருவாகும்னு சொல்றா. இன்னொரு கட்சியினர் இருப்பது, சோகம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் கவலை இருக்கு, பயம் இருக்கு, இது தொலைஞ்சு படுத்தா மோட்சம்னா, பயம் தொலைஞ்சதுக்காக கவலை தொலைஞ்சுக்கதா மோட்சம் கிடைக்காது. வைகுந்தத்தை அடைந்து கைங்கரியம் பண்ணினாத்தான் முக்தி. அதனால வெறுமே சோகமெல்லாம் தொலைஞ்சு கல்லு போல ஆயிட்டோம், கட்டை போல ஆயிட்டோம், இது முக்தி ஆகாது. ஆக சோகநாசம் மோட்சம்னு சில பேர் சொல்றா. இன்னும் சிலர் ஜீவாத்மாக்களுக்குள்ள பேதம் சொல்றா. இது ஒரு ஜீவன், இது ஒரு ஜீவன், இது ஒரு ஜீவன். சாங்கிய மதஸ்தர்கள்லாம் சொல்றாளோ இல்லையோ, பரமாத்மாவையே ஒத்துக்கொள்ளாமல் ஜீவாத்மா பிரகிருதி புருஷன் இவர்களுக்குள்ள மட்டும் பேசுகிறார்களே, அவர்களும் தப்பாத்தான் சொல்றா. இல்லை இன்னொரு விதத்துல பார்க்கலாம், சாருவாக்க மதத்தவர்கள் உடம்பே ஜீவன், உடம்பு வேறே ஜீவாத்மா வேறேன்னு புரியல, உடம்பே ஜீவன்கிறாளோ இல்லையோ, அவர்கள் பட்சமும் தப்புத்தான். இன்னும் சில பேர் மீமாம்சகர்கள் கர்ம விவகாரத்தாலே கர்மங்களை பண்ணிண்டே விடாம கர்மங்களை பண்ணிட்டா மோட்சத்துக்கு போயிடலாம், அந்த முக்தி ஏதோ முக்தி, அபூர்வமான முக்தி, இது மீமாம்சகர்களுடைய வாதம். இப்படி ஒத்தொத்தர் ஒரு மாதிரி பேசுகிறார்கள். ஆனால் தேரை சொல்ல திரிகுணமயாக புமானிதி பிதா எது அபோதகிருதா, இவர்களெல்லாம் அறிவில்லாமையாலே பேசுகிறார்கள். துவயி ந ததஹ பரத்ர சபவேத் அவபோதரசே. ஆனா உன்னை பற்றிய உண்மை இது இல்லை. அனைத்து ஜீவர்களும் உண்மை. ஜீவாத்மாக்களுக்கு சரீரத்தை கர்மத்துக்கு அனுகுணமாக நீ கொடுத்திருக்கிறாய். அதை அவர்கள் உணர்ந்து கொண்டு உன்னை குறித்து பக்தி பண்ணி உன்னை அடைவதே முக்தி. சரீரத்தை தொலைத்து அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணி 12 லோகங்களை கடந்து விரஜையில் குளித்து அப்பால் சென்று உன்னோட வைகுந்தத்தில் பேரின்பத்தை அனுபவிக்கிறார்களே, அதுதான் முக்தி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு சாஸ்திரம் சொல்றார், சதேவ சோம்மேதம் அக்ர ஆசீத். இந்த பிரம்மமே பிரளயத்தின் போதும் முன்னாலும் இருந்தது. அசத்வா இதமக்ர ஆசீத் பிரம்மைவ சன் பிரம்மாப்பேதி. பிரம்மத்தை போலவே இருக்கும் ஜீவாத்மா பிரம்மத்தை அடைகிறான். அனீஷயா சோச்சதி முக்கியமானஹ. அஜ்ஞானத்தாலே வருந்துகிறார்கள். அவித்யாயாமந்தரே வர்த்தமானாக ஸ்வயந்தீராக பண்டிதம் மன்யமானாக. அவித்தியிலே உழலுகிறார்கள், தங்களை தாங்களே பண்டிதர்கள்னு நினைக்கிறார்கள். ஜங்கன்யமானாக பரியந்தி மூடாக அந்தேனைவ நீயமானா யதாந்தாக. கண் தெரியாதவன் மற்றொரு கண் தெரியாதவனை அழைத்து போனால் எப்படி சிரமப்படுவார்களோ அப்படி துன்பப்படுகிறார்கள். ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம. பிரம்மம் ஒன்றே, இரண்டாவது இல்லை. சேதனம் அச்சேதனம் ஆகியவற்றோடு உண்மையாக கூடியிருக்கும் பிரம்மத்துக்கு சமமாக மற்றொரு பிரம்மம் இல்லை. பிரம்மம் ஒன்றேதான். ஏக ஏவகி பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதா. அந்த ஒரு பிரம்மம்
அனைத்து ஜீவாத்மாக்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறார். ஏகதா பகுதா செய்வ திருஷ்யத்தே ஜலச்சந்திரவது. இது ஒரு சந்திரன் எப்படி பலவிடத்திலும் பிரதிபலிக்கிறாரோ, பிரம்மம் அனைவருக்குள்ளும் நிறைந்திருக்கிறார். இன்னும் உயர்ந்த வாக்கியம். இதில் மேலே சொல்ல வேண்டிய கருத்துகள் உண்டு, கூறுகிறேன்.